என்னால வந்து என்ன சொல்றது, என்னால மூச்சு விட முடியாதுன்னா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு 2-3 லட்ச ரூபாய் இல்லாம என்னால மூச்சு விட முடியாது. நீங்க 4வது லட்சத்தை நீங்க நாளைக்கு கொடுங்க. இன்னைக்கு 2-3 லட்ச ரூபாய் ஏதாச்சும் பண்ணி நீங்க நீங்க அதாவது சொல்லுவாங்க தலையடமான வச்சு கிட்னி வித்தா நீங்க தயவு செஞ்சு காசு கொடுங்க. அவன்கிட்ட அக்ரிமெண்ட் போடுங்க. கிட்னி இங்க பள்ளிப்பாளையத்துல எல்லாம் கிட்னி விற்கிறானுங்களாமா. தயவு செஞ்சு அவன்கிட்ட கொடுத்து நீங்க ஏதாவது பண்ணுங்க. தினேஷ் இதெல்லாம் நல்லா இருக்கா நீ பேசுறது? என்ன தினேஷ் இப்படி பேசிட்டு இருக்க? தினேஷ் நான் ஒண்ணு சொல்றேன் தினேஷ். போனா பரவாயில்லையா தினேஷ் இங்க தினேஷ் ஒரே நிமிஷம் சொல்றோம். எல்லாரும் அதே கண்டிஷன்ல இருக்கும் ஓகேவா? எங்க அம்மாவும் அதே பிரச்சனைல அதை பத்தி நீ என்கிட்ட பேசாதீங்க. நீங்க என்கிட்ட காசு வாங்கிருக்கீங்க, நீங்க எனக்கு கொடுக்கணும் அவ்வளவுதான். அதை பத்தி நான் கோபி நான் அரளி விதை சாப்பிட்டுட்டேன். காரணம் கண்டிப்பாக அவன் ஸ்டுடியோ ட்ரிபிள் ஆட் தினேஷ் ஹரி. வேறு யாரும் காரணம் கிடையாது. அவங்க கொடுக்குற மன உளைச்சல் என்னால் தாங்க முடியல. ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் எனக்கு வாங்கின அமௌண்ட்டு பிச்சு தந்து என்ன நான் பிரச்சனை வந்து வெளியே வர விடாமல் கடைசியாக இப்போ நான் வந்து ஏமாத்துறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றப்பட்ட கட்டுறான். கண்டிப்பாக உயிரோடு இருந்திருந்தால் நான் காசு கொடுத்துருப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் உண்மையாக சொல்கிறேன், அவனுக்கு ஒரு பைசா காசு வந்துடாது. என்னோட கிட்டத்தட்ட 7-8 வருஷ வாழ்க்கையை வந்துட்டு நான் அவங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் ஒரு பைசா காசு வாங்காமல் அத்தனை எடிட் பண்ணி தந்திருக்கேன். சுத்தமாக அவன் நன்றி நினச்சி பார்க்கல. ரெண்டாவது அவனுக்கு இருக்க அந்த 50 லட்ச ரூபா கடனுக்கு அவங்க அம்மா கிட்ட அது இதுன்னு போய் சொல்லி அவங்க அம்மா கிட்ட வாங்கின காசெல்லாம் நான் வாங்கணும்னு சொல்லி போய் சொல்ல வச்சு என்னையெல்லாம் போய் சொல்ல வச்சு பேசி அது இதுன்னு பண்ணியிருக்கான். ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, என்னன்னு தெரியல. கோபி மறுபடியும் சொல்கிறேன், அந்த நாய் தினேஷ் தான். சீரியஸாகவே அவங்க எனக்கு லோன் வாங்கி தந்த காசு 39 மாதம் டீப், இப்போ 18 மாதம் இன்னும் முடிச்சிருக்கு. இன்னும் கூட 20 மாதம் இருக்குது. ஒரு 4 வீடியோ பண்ணித்தாங்க, மாதம் டியூ கட்டிக்கலான்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது கிடையாது. அவங்களுக்கு வந்துட்டு நன்றி மறந்துட்டானுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவனுங்களுக்கு காசு தராத. ஏன்னா நான் உயிரோடு இருந்தால் தான் தந்திருக்க முடியும். காரணம் அவனுக்கு தான் அப்படின்றப்ப நான் அவனுங்களுக்கு தரணும்னு அவசியமே கிடையாது. ரெண்டாவது நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன் அவனுங்களுக்கு. எல்லா விதமாகவும் மன உளைச்சல் தந்துட்டானுங்க. கிட்னி விற்றுத்தான்னு சொல்லி கேட்டான், வீட்டை வந்து அடித்து நொறுக்கிடுவோன்னு சொன்னான். தொடர்ச்சியாக ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணியே சாகடிக்கிறனால முடியல. மீட் பண்ணாமல் இருந்துட்டு தான் நான் விடு, என் மேலேயும் தப்பு இருக்குது. ஆனால் மன உளைச்சல் தாங்க முடியல கோபி. மறுபடியும் சொல்கிறேன், அந்த நாய்களுக்கு ஒரு பைசா கூட தந்துடாதீங்க, ஓகேவா? இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நாமக்கல் முன் பள்ளிப்பாளையம் 5 பணி அடுத்த நந்தகோபால் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ணிட்டாரு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தினேஷ் ஹரி அப்படிங்கிறவங்க வந்து அவங்க 3 பேரும் கூட்டு முறையாக வந்து தொழில் செய்கிறாங்க.
அதில் வந்து இவர் வந்து அமௌண்ட் வாங்கியிருப்பார் போல். அந்த அமௌண்ட்டுக்காக வந்து வீட்டில் வந்து தினமும் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு தான் ரொம்ப மன உளைச்சலாக இருக்காரு. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர்கிட்ட பேசுகிறப்ப ஒரு ஆடியோக்கள் என்ன பேசியிருக்காங்கன்னா, ஒன்றும் பணத்தை கொடு, இல்லைன்னா உன்னோட கிட்னி விற்றாது எனக்கு பணத்தை கொடுங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஏற்கனவே 5 லட்ச ரூபாய் வாங்கினதுக்காக போன மாதம் 1 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டாரு. இருப்பினும் வந்து தொடர்ந்து வந்து அவர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு எனக்கு வந்து நீ வந்து காசு கொடுத்து ஆகணுங்கன்னு தொந்தரவு பண்ணியிருக்காங்க. நேற்று காலையில் 10 மணிக்கு வீட்டுக்கு வந்தவங்க நைட்டு 10 வரைக்கும் இருந்திருக்காங்க. ரொம்ப மன உளைச்சலால் தான் அவர் வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து இந்த பள்ளிப்பாளையத்தில் இது போல் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அதை வந்து காவல்துறையாகட்டும், இந்த தமிழக அரசாகட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் கண்காணித்து எங்களுக்கு உரிய நடவடிக்கையும் நீதியும் வாங்கி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்.